Good evening, student. இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ்ல 7th லெசன் பார்த்துட்டு இருக்கோம். அளவியல் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ அளவியல்ல நம்ம நேத்திக்கு பார்த்த டாபிக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ்ல மென்சுரேஷன். மென்சுரேஷன் அளவியல். ஸோ 7.1 எக்ஸசைஸ் பார்க்குறோம். நேத்திக்கு பார்த்த டாபிக் வந்து ரைட் சர்க்குலர் சிலிண்டர் அண்ட் ஹாலோ சிலிண்டர். இதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா பார்த்துருந்தோம் இல்லையா? ரைட் சர்க்குலர் சிலிண்டர் அண்ட் ஹாலோ சிலிண்டரினுடைய சர்ஃபேஸ் ஏரியாவை நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா அதுல சிஎஸ்ஏ அண்ட் டிஎஸ்ஏ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வலைப்பரப்பு மற்றும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மொத்த புறப்பரப்பு அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறத ரெண்டு பகுதிகளாக பிரிச்சிருந்தாங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வலைப்பரப்பு புறப்பரப்பு அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பகுதிகளாக புறப்பரப்பளவு அப்படிங்கிறத வந்து பிரிச்சிருந்தாங்க. கரெக்டா? எஸ். அதை தான் நம்ம நேத்திக்கு கிளாஸ்ல பார்த்தோம். ஷேப் வந்து சிலிண்டர் அண்ட் ஹாலோ சிலிண்டர், ரைட் சர்க்குலர் சிலிண்டர் அண்ட் ஹாலோ சிலிண்டர். ஐ மீன் நேர்வட்ட உருளை மற்றும் உள்ளீடற்ற உருளை. கரெக்டா? சோ இன்னைக்கு அதற்கு அடுத்த ஷேப்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஷேப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோன் அண்ட் ஸ்பியர் பார்க்க போறோம். ஸோ லெசன் பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கான ஜெனரல் இன்ஃபர்மேஷனா நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்ல போறேன். அதாவது நம்மளுடைய சோலார் சிஸ்டம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லையா? சோலார் சிஸ்டம் வந்து நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ அந்த சோலார் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய பிளானட்ஸ் நேமை வந்து நம்ம வந்து எப்படி ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு கோட் வேர்ட் சொல்றேன். மை வெரி எஜுகேட்டட் மதர் ஜஸ்ட் சர்வ்ட் அஸ் நூடுல்ஸ். மை வெரி எஜுகேட்டட் மதர் ஜஸ்ட் சர்வ்ட் அஸ் நூடுல்ஸ். ஓகேவா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மை அப்படிங்கிறதுல எம் இல்லையா? அந்த M is for Mercury, very Venus, Venus. Educated starts with Earth. திருப்பி again mother, M Mars, J Jupiter, served S first letter Saturn, U Uranus, N noodles Neptune. So my very educated mother just served us noodles. Mercury, Venus, Earth, Mars, Jupiter, Saturn, Uranus, Neptune. The code word, my very educated mother just served as noodles அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பிளானட்ஸ் என்னென்ன ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பீஸா இருந்தது, சர்வ்ட் அஸ் நூடுல்ஸ் அண்ட் பீஸா அப்படின்னு இருந்தது. ஸோ பீஸானா ப்ளூட்டோ. ஓகேவா? பீஸாவுடைய ஃபார்ம் வந்து ப்ளூட்டோ. ஓகேவா? ஸோ இந்த விஷயம் உங்கள நிறைய பேருக்கு, நீங்க வந்து உங்களோட சின்ன பசங்களுக்கு கூட சோலார் சிஸ்டம்ல எவ்வளோ பிளானட்ஸ் இருக்கு, எப்படி அதனுடைய நேமை வந்து மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் தான் இது. மை வெரி எஜுகேட்டட் மதர் ஜஸ்ட் சர்வ்ட் அஸ் நூடுல்ஸ் அப்படிங்கிறதுல இருந்து அவங்க ஈஸியா மெர்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸியா சொல்ல முடியும். இந்த ஒரு வேர்டை ஞாபகம் வச்சுட்டாங்கன்னா அவங்களால வந்து ஸோ ஸ்டார்ட்ஸ் வித் மெர்குரி, எண்ட்ஸ் வித் நெப்டியூனுங்கிறதும் வந்துருச்சுன்னா நடுவுல இருக்கிற எம்முக்கு இதுக்கெல்லாம் திருப்பி வர எம் மட்டும்தான் 2 டைம் வருது இல்லையா? மற்ற எல்லா லெட்டர்ஸுமே சிங்கிள் டைம் தான். ஸோ எம் மட்டும் 2 டைம்ஸ் வரதுனால அந்த எம்முக்குமே ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்து மெர்குரின்னு ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ரெண்டாவதா வர எம் வந்து மாஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். ஓகேவா? எஸ், டன். சூப்பர். பாடத்துக்குள்ள போயிடலாமா? சோ நேத்துக்கு பார்த்தது இந்த கான்செப்ட். ஓகே, இன்னைக்கு பார்க்க போறது இருங்க, ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் நானு.
1 minute screen share பண்ணிக்கிறேன். Cone and sphere, ஓகேவா? Surface area of the cone and sphere. Right circular cone and sphere. Sphere na கோலம். So, இந்த ரைட் சர்க்குலர் கோன் வந்து எப்படி உருவாகுது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. Fold the sector along its radius to form a shape. ஸோ ஒரு சர்க்கிள் 2ல இருந்து 5 சென்டிமீட்டருக்குள்ள ஒரு சர்க்கிள் வரையணும். நான் 5 சென்டிமீட்டர் டிரா அ சர்க்கிள் 5 சென்டிமீட்டருக்கு சொல்லிடுறேன். சரியா? ஸோ a circle with center O and radius R is drawn. இல்லையா? ஸோ இப்போ இதுல இருந்து என்னாச்சு? Click on the sector AOB to highlight it to remove the rest of the circle. ஸோ இதை நான் அந்த ரெஸ்ட் ஆஃப் த சர்க்கிள் ஆங்கிள் ஏஓபியை கட் பண்ணிட்டு பேலன்ஸ் வந்து எடுத்தாச்சு வெளியில. ஸோ ஏஓபி இஸ் ஈக்குவல் டு 2πr. நவ் கிளிக் ஆன் த செக்டர் ஏஓபி மேல கிளிக் பண்ணும்போது எப்படி அந்த ரைட் சர்க்குலர் கோன் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க. இட்ஸ் அனிமேஷன் எஃபெக்ட். அங்க வந்து ஜாயிண்ட் ஆகுதா இந்த இடத்துல? ஸோ இதுதான் வந்து ஸ்லாண்ட் ஹைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்னாச்சு? நவ் கோன் இஸ் ஃபார்ம்டு. கரெக்டா? ஸோ பேஸ் சர்க்கிள் வந்து 2πr பார்த்தோமா? ஸோ அப்போ உங்களுக்கு ஆர்க் ஆஃப் த லெங்த் பேஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து 2πr ஆஃப் த கோன் பிளஸ் அந்த கோனுடைய ஸ்லாண்ட் ஹைட் வந்து எல் இன்டு ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி ஒரு கோன் ஃபார்ம் ஆச்சு? கரெக்டா? ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன் வந்து πr plus πr squared. ஸோ அப்போ சொல்யூஷன் டு த சர்ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் அதே தான் சிமுலேஷன்ல இந்த ஏஓபி அப்படிங்கிறத கட் பண்ணா எப்படி இந்த கோணானது உருவாகிறது? இந்த ஜாயினிங் வந்து இந்த சிமுலேஷன்ல உங்களுக்கு அழகா வந்து ஜாயின் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த சிமுலேஷன்ல இந்த ஜாயினை வந்து கட் ஆகுறது எப்படி கட் ஆகுது அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன் அப்படிங்கிற இது எப்படி வந்தது அப்படிங்கிறதுல உங்களுக்கு கிளியரா இருப்பீங்க இல்லையா? சரி, ஓகே. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன் பார்த்துடலாம். ஸோ அந்த ஸ்லாண்ட் ஹைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஃபார்முலா இருக்கு. சாய் உயரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரைட் சர்க்குலர் கோன் உங்க புக்ல இதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரைட் சர்க்குலர் கோன் வந்து πrl ஸ்கொயர் யூனிட்ஸ். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரைட் சர்க்குலர் கோன் வந்து πr இன்டு எல் பிளஸ் ஆர். இங்க வந்து πr ஸ்கொயர் பிளஸ் πrl கொடுத்துருந்தாங்க இல்லையா? πr ஸ்கொயர்ட் பிளஸ் πr இன்டு எல் கொடுத்துருந்தாங்க இல்லையா? அதுதான் வந்து இங்க πrl பிளஸ் πr ஸ்கொயர்ட். ஸோ அதுல πr காமனா வெளில எடுத்தீங்கன்னா எல் பிளஸ் ஆர் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன் அண்ட் curved surface area of the cone is given below. ஸோ இதுல இந்த ஸ்லாண்ட் ஹைட் சாய் உயரம் அப்படிங்கிறத இந்த ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்கு நமக்கு. எல் இஸ் ஈக்குவல் டு இது வந்து பித்தாகரஸ் தேரத்தின் படி எழுதியிருக்காங்க. பை யூசிங் த பித்தாகரஸ் தேரம் ஏசி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஹைபோட்டன்யூஸோடைய ஸ்கொயர்ட் வந்து அட்ஜசன்ட் சைடும் ஆப்போசிட் சைடுடைய ஸ்கொயர்ஸ்க்கு ஈக்குவலா ஆட் பண்ணா கிடைக்கக்கூடிய மதிப்புக்கு ஈக்குவலா இருக்கும். So L squared is equal to h squared plus r squared. L is equal to square root of h squared plus r squared. ஓகேவா? இது வந்து கோன் ஸ்பியர். ஸ்பியர். ஸோ ஸ்பியர்ல பாருங்க ஃபார்முலா
ஃபார் சர்ஃபேஸ் ஏரியா, சொல்யூஷன் ஃபார் சர்ஃபேஸ் ஏரியா 5 சென்டிமீட்டர் ரேடியஸ் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு கோளம், கோளத்தின் புறப்பரப்பு மற்றும் மொத்த பரப்பு எப்படி இங்க பாருங்க. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர். ஸ்பியருக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம விளையாடக்கூடிய பால். சரிங்களா, லோட் ஆகுது. ஃபோர் பை ஆர் ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது ஒரு செவ்வக வடிவ உருவாகக்கூடிய உருவம் தான் வந்து ஸ்பியர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ எப்படி இந்த 2πr இன்டூ 2r அப்படிங்கிறது 4πr ஸ்கொயர்டா வந்ததுங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான இமேஜ் தான் இது. ஓகேங்களா, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு எடுத்துக்கேன், ஒரு சிலிண்டர் வரைகிறேன். ஆகுது, ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ இதுல வந்து நீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லோட் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹெமிஸ்பியர் வரைஞ்சி எடுத்துட்டோம். அடுத்தது சிலிண்டர் எடுத்தாச்சா, அடுத்தது என்ன பண்றோம்னா நமக்கு த்ரெட் வரும். ஸோ இந்த த்ரெட்டை வச்சு இந்த ஹெமிஸ்பியரை ஃபுல்லா வந்து ரோல் பண்ணுவாங்க. பேலன்ஸ் இருக்கிற த்ரெட்டை வச்சு செகண்ட் த்ரெட்டை வந்து வைண்ட் பண்றாங்க. சரிங்களா, ஸோ இது வந்து ஹெமிஸ்பியரோடைய ரேடியஸ் 6, சிலிண்டரோடைய ஹைட் 2r. ஸோ தேர்ட் த்ரெட்டும் வந்து வைண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. ஸோ கம்பேர் த த்ரெட் யூஸ்டு ஃபார் ஈச் அண்ட் அப்சர்வ் த சர்ஃபேஸ் ஏரியாஸ் அண்ட் வெரிஃபை த ஸ்பியர்ஸ் ஏரியாஸ் ஃபார்முலா. ஸோ இப்போ 3 த்ரெட்டை வச்சு இதை வைண்ட் பண்ணி எடுத்திருக்காங்க இல்லையா. அதை தான் இங்க உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2r இன்டூ 2πr அப்படிங்கிறது 4πr ஸ்கொயர்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பியர் அண்ட் கோன் ரிலேட்டட் ப்ராப்ளம் 7.1ல எதெல்லாம் இருக்கு அதை இப்போ நம்ம பார்த்தோம். தேர்ட் கொஸ்டின் வரைக்கும் லாஸ்ட் கிளாஸ் நம்ம நேற்றுக்கு கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ இன்னைக்கு ஃபோர்த் கொஸ்டின்ல a right angle triangle PQR where angle Q is equal to 90 degree is rotated about QR and PQ. If QR is equal to 16 centimeter and PR is equal to 20 centimeter, compare the curved surface areas of the right circular cones so formed by the triangle. Question number 4. சரிங்களா, டுவெண்ட்டி சென்டிமீட்டர், 16 சென்டிமீட்டர்,
PQR. ஓகேவா? When it is rotated about to PQ. The curved surface area of the cone formed equal to pi r l. இங்க r is equal to 16, l is equal to 20. இருபத்தி ரெண்டு by 7 into 16 into 20. ஸோ 22 into 2 44, 440, 440 into 16 7040. 7040 by 7. 7040 7ஆல வகுத்தீங்க அப்படின்னா 1005.71 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இது ஒரு பார்ட் ஓவர். When it is rotated about QR CSA of the cone formed. இங்க pi RL ஸ்கொயர் யூனிட். சரியா? ஸோ இதுல h is equal to 16, r is equal to 20. சரி, h is equal to 16, l is equal to 20. r இல்ல l. ஸோ இங்க r தெரியாது இல்லையா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் l ஸ்கொயர்ட் மைனஸ் h ஸ்கொயர் போட்டீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20 squared minus 16 squared, which is equal to square root of 400 minus 256. So r is equal to square root of 144. r is equal to 12 centimeter. கரெக்டா? ஸோ இப்போ CSA ஃபார்முலால போட்டுடலாமா? CSA is equal to 22 by 7 into 12 into 20. ஸோ 12 24 24 into 22 5528. பக்கத்துல ஒரு சைஃபர் போட்டீங்கன்னா 5280. 5280 divided by 7 வகுத்தோம்னா 754.754.28 சென்டிமீட்டர் ஸ்கொயர். So 1005.71 is greater than 754.28. Therefore, CSA of the cone when rotated about its PQ is larger. PQ is larger. ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க?
compare the curved surface area of right circular cones தானே. ஸோ கம்பேர் பண்ணிட்டோம். PQ is larger அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? எஸ். சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? Question number 5. 4 persons live in a conical tent whose slant height is 19 centimeter. If each person requires 22 meters squared of the floor area, then find the height of the tent. அந்த டென்ட்டினுடைய உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. given L வந்து 90 மீட்டர், நாட் சென்டிமீட்டர், மீட்டர்ல கொடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ பேஸ் ஏரியா ஆஃப் த கோன் என்னது? இது ஒரு வட்டமா? IR squared square units. So pi r squared is equal to 4 into 22 because 4 persons live in a conical tent, each require 22 meters இல்லையா? So 22/7 into r squared is equal to 88 meter squared. So r squared is equal to 88 into 7/22. 22 22 22 4 88. r squared is equal to 28. அப்போ L is equal to r squaredனே வச்சுக்கோங்க. L is equal to 19 மீட்டர் கொடுத்திருக்காங்க given இல்லையா? So H is equal to square root of L squared minus R squared. எப்படி எழுதினேன் அப்படின்னா L squared is equal to H squared plus R squared. அதுல இருந்து தான் இந்த ஃபார்முலாவை அரைவ் பண்ணேன். ஸோ 19 ஸ்கொயர்டு மைனஸ் 28 தானே? 28. R தான் என்னன்னு தெரியாது. R ஸ்கொயர்டு 28ன்னு தெரியும். அப்போ which is equal to 19 squared வந்து 361 minus 28. H is equal to square root of 333. So square root of 333 square root பண்ணீங்கன்னா வெளில எடுத்தீங்கன்னா H is equal to 18.25 meter. Hence the height of the tent (18.25 meter). Height of the tent is equal to 18.25 meter. அடுத்தது கேள்வி. A girl wishes to prepare birthday caps in the form of right circular cones for her birthday party. Using a sheet
paper whose area is 5720 centimeter. How many caps can be made with radius 5 centimeter and height 12 centimeter? அதாவது ஒரு பொண்ணு வந்து அவளுடைய பர்த்டே பார்ட்டிக்கு கோன் ஷேப்ல வந்து கேப் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சோ அப்ப அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு 5720 சென்டிமீட்டர் ஏரியா இருக்கக்கூடிய ஒரு பேப்பரை கட் பண்ணி கேப் பண்ண போறாங்க. சோ அதனுடைய ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டரும் ஹைட் வந்து 12 சென்டிமீட்டரும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த 5 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் ரேடியஸ் வந்து ஒரு ஒரு பேப்பரா எவ்வளோ கேப்ஸ் வந்து அதுல இருந்து தயாரிக்க முடியும் அப்படிங்கிறது தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? பாத்திரலாமா? Given R is equal to 5 centimeter, H is equal to 12 centimeter. So L is equal to square root of R squared plus H squared. So L is equal to square root of 25 plus 144. So L is equal to square root of 169. L slant height is 13 centimeter. So required number of caps, இல்லையா? Equal to area of the paper divided by area of one cap. இல்லையா? So area of one cap க்கு என்ன formula? Pi RL square units. இல்லையா? Yes. So அப்போ 22 by 7 into R என்ன 5 into L என்ன 13 கண்டுபிடிச்சிருக்கும். கரெக்டா? So required number of caps வந்து 5720 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இந்த πRL ஒரு இதை வந்து கண்டுபிடிக்கணும். That is equal to 5720 divided by இந்த விஷயம். ஒரு கேப்புக்கு வந்து 22 by 7 into 13 இல்லையா? எஸ். இப்போ இது வந்து 5720 13 65 இன்டூ 22 அப்படிங்கும்போது 1430 by 7 இல்லையா? 5720 by 1430 divided by 7. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 5727 divided by 1430. சைஃபர் சைஃபர் கட் ஆயிடும். ஸோ ஓகேவா? ஸோ அதை கட் பண்ணிடுங்க. கீழே 572 7 பெருக்குங்க. 572 7 பெருக்கினீங்கன்னா 4004 டிவைடட் பை 4004 143 டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 28 கேப்ஸ் கிடைக்கும். 28 வரும். அதை 28 கேப்ஸ் போட்டுக்கோங்க. ஹென்ஸ் 28 birthday caps can be made. birthday caps can be made. So 6th question வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். 7th questionம் இதே மாடல் தான். நீங்க
செவன்த் கொஸ்டின் தாராளமா வீட்ல ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணலாம். சேம் மாடல் தான். சக்லர் ஃபோன் தான். எய்த் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பியர் ஃபார்முலாஸ் முடிச்சுட்டேன் நான். இருந்தாலும் ஹெமிஸ்பியரும் ஃப்ரஸ்டமும் 8, 9, 10 வந்து ஃப்ரைடே கிளாஸ்ல கூட நம்ம பார்த்துடலாம். நோ இஷ்யூஸ். ஓகேங்களா? ஸோ செவன்த் ஒரு கொஸ்டின் மட்டும் ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. முடிஞ்சா எய்த் கொஸ்டினும் ஹோம்ஒர்க் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இன்னைக்கு வேற ஏதாவது இதுல டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.